நுங்கம்பாக்கம், மெட்ராஸ் 6,34,000. இன்னைக்கு நுங்கம்பாக்கம்னா அது சென்னையோட முக்கியமான மையம். அலுவலகங்கள், தூதரகங்கள், கல்லூரிகள், பெரிய சாலைகள், நிறைய மக்கள், சிட்டியோட ஒரு ஆக்டிவ் ஜோன். ஆனால் இந்த இடம் ஆரம்பத்தில் இருந்தது ஒரு சின்ன கிராமமாக. மெட்ராஸோட ஹார்ட், ஹிருதயம்னு சொன்னால் இன்றைக்கி நுங்கம்பாக்கம் தான். அது சென்ட்ரல் லொக்கேஷனால் மட்டும் இல்லை, அங்கே இருக்க இம்பார்ட்டண்ட் ஆஃபீஸஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் எடுத்தாலும் சரி, ரயில்வேஸ் எடுத்தாலும் சரி, ஹிந்து ரிலீஜியஸ் ஹெச்ஆர்என்சி எடுத்தாலும் சரி, எல்லாமே நுங்கம்பாக்கத்தில் இருக்கும். ஃபாரின் கான்சுலேட் நிறையா இருக்கும், பிரமாத பள்ளிகள் இருக்கும். அண்ட் கமர்ஷியலாக இந்த ரீட்டெயிலில் இவங்க தான் பெஸ்ட் பிராண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கும். ஸோ ஒரு இவ்வளவும் ஆரம்பித்தது, இவ்வளோ ஒரு சொஃபிஸ்டிகேட்டடாக மெட்ராஸ்லேயே ஹையஸ்ட் லெவலாக இருக்க ஒரு ஏரியா ஒரு கிராமத்துலேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு அங்கே ஒரு வில்லேஜ் ரோடுன்னு ஒரு ரோடே இருக்குது. தேனாம்பேட்டை எப்படி தென்னை மரத்தினால பேர் வந்திருக்குன்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி நுங்கம்பாக்கம் வந்து நொங்கு, பனம் மரத்தால் நொங்குனால் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. சோழர் காலத்து கல்வெட்டும் சரி, காப்பர் பிளேட்ஸும் சரி, ரெண்டுலேயுமே வந்து நுங்கம்பாக்கம் வந்து மென்ஷன் பண்ணப்படுகிறது. அது வந்து பக்கத்தில் வந்து அடுத்த கோடம்பாக்கம் வந்து அவங்களுக்கு புலியூர்னு அவங்களுக்கு ஒரு ரீஜனல் கேபிட்டல் மாதிரி இருந்துச்சு, புலியூர் கோட்டத்தில் நுங்கம்பாக்கம்னு. ஆனால் நுங்கம்பாக்கம் வந்து மெட்ராஸுக்கு வந்தது முகலாய அரசர் ஃபரூக் சாயர் வந்து ஒரு ஃபிர்மான் கொடுக்குறாரு. அதுதான் மெட்ராஸுக்கு அது தானமாக கொடுக்குறது. அப்போது நவாப் என்ன சொல்கிறாரு, சதாத்துல்லா கான், சைதாப்பேட் பேர் இருக்குல்ல, அந்த சதாத்துல்லா கான் என்ன சொல்கிறாரு, அந்த ஃபிர்மான்லாம் சரியில்லை, அந்த இடம் என்னோடது அப்படின்னு சொன்னோடனே நுங்கம்பாக்கத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஆர்மியை அனுப்புகிறாங்க பிரிட்டிஷ்காரங்க. போய் அங்கே ஸ்டேஷன் பண்ணி வைக்கிறாங்க. அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நுங்கம்பாக்கத்துக்கு. நுங்கம்பாக்கத்தில் ரொம்ப பழைய காலத்து சோழர் காலத்து கோயில் ஒன்று இருந்துச்சு, அகஸ்தீஸ்வரன். அதை வந்து ரொம்ப இடிஞ்சு போனப்போ ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் வேலை செஞ்ச ஒரு துபாஷ் சுப்ப தேவநாயக்க முதலியாருங்கிறது தான் திருப்பி கட்டுறார். அவங்க பிரிட்டிஷோட ஏடுகளில் நிறையா வந்து இந்த குடும்பத்தோட பேர் இருக்குது. அப்படியே அவங்க ஹெரிட்டரி ட்ரஸ்டியாக வராங்க. ஒரு அழகான கோயில், ஒரு பெரிய குளம். அது கூட மெயின் ரோடில் இருக்காது, கொஞ்சம் உள்ளே இருக்கனால நிறைய பேர் நுங்கம்பாக்கம் வாசிகளுக்கே அது தெரியாது அந்த மாதிரி ஒரு அழகான கோயில் இருக்குன்னு. கோட்டைக்கு வெளியில் மிக முக்கியமான பழமையான சாலைகள்னு பார்த்தா ஹேடோஸ் ரோடு, ஸ்டெர்லிங் ரோடு, இதெல்லாமே நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்குது. அங்கே வந்து வெள்ளைக்காரங்க முதல்ல வந்து திப்பு சுல்தானோட ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தைரியமாக வந்து கார்டன் ஹவுசஸ் கட்டி காமிச்சாங்க, பெரிய தோட்டத்து நடுவில் வீடு. ரொம்ப நாள் வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சாஸ்திரி பவன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட முக்கியமான ஆஃபீஸ்லாம் மெட்ராஸில் வந்து சாஸ்திரி பவனில் தான் இருக்கும். சாஸ்திரி பவன் லால் பகதூர் சாஸ்திரி பேரை வச்சது. அதை வந்து கட்டுறதுக்காக 3 கலோனியல் ஏஜ் பங்களாவை உடைச்சாங்க. வெள்ளைக்காரன் பங்களாவை உடச்சி தான் கட்டினாங்க, அவ்வளோ பெருசு கட்டினாங்க. அப்போ ரயில்வேஸ் நிறையா கலோனியல் பங்களா வச்சுருக்காங்க. சில பங்களாக்கெலாம் இருக்குது, சில இதை இடித்து மல்டி ஸ்டோரி கட்டிட்டாங்க. முக்கியமான ரயில்வே அதிகாரிகள்லாம் நுங்கம்பாக்கம் ரோடில் இருப்பாங்க, ஜூனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ஸ்டெர்லிங் ரோடில் இருப்பாங்க. ஸோ மொத்தமாகவே ரயில்வேயோட குவார்ட்டர்ஸ் எல்லாமே முக்கால்வாசி உங்களுக்கு நுங்கம்பாக்கத்தில் தான் இருக்குது. அது ஒரு அதிகார மையம் மாதிரி ஆகிப்போச்சு, முக்கியமான சென்டர். இப்போ ஜிஎஸ்டியோ இன்கம் டேக்ஸோ எல்லாம் நுங்கம்பாக்கம் ரோட்லேயே இருக்கும். ஹெச்ஆர்என்சி ஆஃபீஸ் அங்கேயே இருக்கும். பாஸ்போர்ட், அதர் டைப்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ்லாம் வந்து ஹேடோஸ் ரோடில் இருக்கும். ஸோ ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு ஆஃபீஸஸ், தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆஃபீஸஸ் நிறையா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் கோட்டையில் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆஃபீஸஸ் நிறையா வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கும். நுங்கம்பாக்கம் ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான லேயர் சயின்ஸ். இங்கே தான் மெட்ராஸ் அப்சர்வேட்டரி இருந்துச்சு. 18ஆம் நூற்றாண்டிலேயே உருவான இந்த மையம் இந்தியாவோட ஏர்லி சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன்களில் ஒன்று. ஸோ டெக்னாலஜிக்கலி மெட்ராஸ் ரொம்ப முன்னேறினதுக்கு நுங்கம்பாக்கம் ஒரு காரணம். ஒரு 1796 டெய்லி டெம்பரேச்சர் ரெக்கார்டு இருக்குது மெட்ராஸுக்கு. ஒரு நாளைக்கு ஹையஸ்ட் டெம்பரேச்சரோட லோயஸ்ட் டெம்பரேச்சர் 1796 இருக்குது. 1812 ரெயின்ஃபால் இருக்குது, என்னென்னைக்கு எவ்வளோ மழை பெஞ்சிச்சின்னு ரெக்கார்டு இருக்குது. இதை ஃபுல்லாக கால்குலேட் பண்ணது வந்து மெட்ரலாஜிக்கல் லெபார்ட்டரி, காலேஜ் ரோட்டில் இருக்கிற லெபார்ட்டரி தான். பெட்ரிங்கிறவர் அவர் சொந்த காசில் ஆரம்பித்தார். அவர் போகிறப்ப அதை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்துட்டு போனார். அவர் ஆரம்பித்தது அஸ்ட்ரோனாமிக்கல் தான், வானவியல் தான், அது ஸ்டார்ஸை படிக்கிறதுக்கு தான். 12,000 ஸ்டாரோட மேப் வந்து மெட்ராஸில் உருவானது ஃபார் த ஃபஸ்ட் டைம்ஸ். இந்த ஸ்டார் இந்த இடத்துல பார்த்தா இந்த டைமில் இருக்கும்னு அந்த மேப் ரெடி பண்ணாங்க. இங்கேருந்து ஒரு குழு வந்து ஒரு கிரகணத்தை பார்க்குறதுக்காக, சோலார் எக்லிப்ஸை பார்க்குறதுக்காக குண்டூர் போகிறாங்க. அதில் அந்த ஸ்பெக்ட்ரோமீட்டரை வச்சு பார்க்குறப்ப தான் இந்த ஹீலியம்ங்கிற எலிமெண்ட், ரொம்ப முக்கியமான எலிமெண்ட் ஹீலியம்னு ஒரு எலிமெண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சது குண்டூரில் கண்டுபிடிச்சது இந்த லெபார்ட்டரிலேருந்து போனவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி மெட்ராஸில் வந்து மெட்ராஸ் டைம்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் மாதிரி மெட்ராஸ் டைம் 5 hours and 31 minutes ஆஃப்டர் கிரீன்விச் மெரிடியன் டைம் அந்த மாதிரி வச்சுட்டாங்க. இதுதான் வந்து மெட்ராஸ் இந்தியாவில் வைக்கப்பட்ட முதல் டைம். இதுக்கப்புறம் தான் நாக்பூரை சென்டராக வச்சு அவங்க இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை கொண்டு வராங்க. ஸோ மெட்ராஸ் வாஸ் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் பிரசிடென்சிஸ் டு ஹேவ் இட்ஸ் ஓன் டைம். எங்களோட சன்ரைஸ் இந்த டைம், சன்செட் இந்த டைம்னு சொல்லக்கூடிய ஒரு நகரங்களில் உலகத்தில் சில நகரங்கள் தான் முதல்ல இருந்தது. அதில் மெட்ராஸ் ஒரு நகரம்.
மெட்ராஸ் வளர வளர ஒரு புகை மூட்டம் வந்துருச்சு. அதனால் இங்கேருந்து இந்த அஸ்ட்ரானமி பெருசாக ஸ்டார்ஸை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அஸ்ட்ரானாமிக்கல் லெபார்ட்டரியை வந்து கொடைக்கானலுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ கிளைமேட் மட்டும் ரெயின் அண்ட் சன்ஷைன் மட்டும் பார்க்குறதுக்கு மீனம்பாக்கத்தோடு சேர்ந்து நுங்கம்பாக்கமும் பாதி மெட்ராஸோட பாதி கிளைமேட்டை அதுதான் நீ கண்காணிக்கிறது. மருத்துவம் அல்லாத சாதனைகள் பல மெட்ராஸ் டாக்டர்கள் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் இஸ் நோன் ஃபார் இட். ஆண்டர்சன், ஜேம்ஸ் ஆண்டர்சன் நுங்கம்பாக்கத்தில் இருந்த ஒரு டாக்டர் 111 ஏக்கர் பைக்ராஃப்ட்ஸ் கார்டன் எஸ்டேட் வச்சுருந்தார். அவர் அந்த காலத்தில் 2 பேர், ஒரு பக்கம் திப்பு சுல்தான், இந்த பக்கம் இவர், எதிரிகள். எதிரி பக்கத்தில் தான் 2 பேருக்கு ஒரு காமன் இன்ட்ரெஸ்ட், பட்டு நூல் வளர்ப்பது, மல்பெரியிலேருந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது 2 பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. சில்க் இண்டஸ்ட்ரி இன் மைசூரை வந்து திப்பு சுல்தான் வளர்க்க, இப்போ இவரும் வந்து போட்டிக்கு இங்கே மெட்ராஸில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கத்தில் 111 ஏக்கரில் மல்பெரி செடி, அதில் தான் இந்த பட்டுப்புழு வரும். ஸோ அதை வளர்த்தாங்க. இவர் போய் மெட்ராஸ் கவர்னரோட ஒய்ஃப்ட்ட சொல்லி அவங்க வந்து ஒரு இதே விட்டாங்க, எல்லாருக்கும் லெட்டர் விட்டாங்க, யாருக்கெல்லாம் இடம் ஃப்ரீயாக இருக்கும் தோட்டத்தில் மல்பெரி செடி வளருங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் நாங்கள். ஸோ ஒரு பெரிய சில்க் சென்டராக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பெங்கால்லேருந்து ஒரு ரீலர் கொண்டு வந்தாங்க, அந்த நூலை உரிக்கிறதுக்கு தெரிஞ்சவனை ஒரு ஆள் கூட்டியாந்தாங்க. அதே மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து இந்த ரீலிங் மிஷின் பண்ணிவிட்டு மெட்ராஸில் பட்டுப்புழு வளர்த்து அவங்க பட்டை உரித்து அவங்க சாம்பிள்ஸ் உலகம் ஃபுல்லாக சாம்பிள் அமிச்சாங்க. இவர் அமிச்ச ஒரு சாம்பிள் வந்து அமெரிக்காவில் ஃபவுண்டர்ஸ் மியூசியம்னு இவர் ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு அமிச்ச சாம்பிள் அங்கே இன்னமும் டிஸ்பிளே ஆகிருக்கு, மெட்ராஸோட சில்க்கு. ஆனால் ஒரு காலம் தட்பவெப்பநிலை மாற மாற மல்பெரி பிரமாதமாக வரல, வியாதிகள் வர ஆரம்பிச்சிருச்சு பட்டுப்புழுக்கு. அதனால் மெட்ராஸோட சில்க் இண்டஸ்ட்ரி அப்படியே அழிஞ்சு போச்சு சொன்னால் கூட மக்களுக்கு ஒரு தொடர்பு வந்துச்சு பட்டோட. பின்னால் காலத்தில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு 10 இடம், காஞ்சிபுரம் என்ன, ஈரோடு என்ன, சேலம் என்ன, வெங்கடகிரி என்ன, எல்லா இடங்களையும் பட்டுத்தொழில் வந்ததுக்கு முக்கியமான காரணம் நுங்கம்பாக்கத்தில் இவங்க ஆரம்பித்த பட்டுத்தொழில் தான். கூத்தை ஒட்டியே ஓடுற ரோடு பேர் காலேஜ் ரோடு. ரொம்ப பேர் தப்பாக அது வந்து விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், அதுவும் 100 வருஷம் 110 வருஷம் ஆச்சு, விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜுக்காக அந்த பேர் வச்சுருக்காங்கன்னு. அது இல்லாத ஒரு காலேஜுக்கு இன்றைக்கி அது பேர். அந்த கார்னரில் வந்து டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், டிபிஐ. அந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கல்லூரிகளும் எல்லா பள்ளிகளும் அதுக்கு தான் ஆன்சரபிள். அந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே ஒரு காலேஜ் இருந்துச்சு, அதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலேஜ்னு பேர். நடுவில் வந்து வெள்ளைக்காரன் பேசுகிறது இந்த லோக்கல் ஆளுக்கு புரியலைங்கிறனால நடுவில் துபாஷ்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்க. ஸோ இந்த துபாஷ் சொல்கிறதுனா அவங்க கேட்டுக்குவோம் இவங்க கேட்டுக்குவோம், அதனால் நிறைய ஃப்ராடெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளைக்காரங்க கொஞ்சம் கோவம் ஆகிட்டாங்க, துபாய் சிஸ்டம் ஒழிக்கணும்னு. அவன் எப்படி ஒழிக்க முடியும், நம்ம லோக்கல் லாங்குவேஜை கற்றுக்கினா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லிஸ்னு ஒரு பிரமாத கலெக்டர் மெட்ராஸ்க்கு இருந்தார், ஒரு ஃபிலாலஜிஸ்ட். அவருக்கு 8 லாங்குவேஜ் தெரியும் அவருக்கு. அவர் ரொம்ப லாங்குவேஜில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவர். தமிழ் கவிதை வந்து சங்கம் முறையில் எழுதுவார், சங்கத்தமிழ் மாதிரி எழுதுவார். சங்கத்தமிழில் ஜார்ஜ் 3 பற்றி பாட்டெல்லாம் எழுதியிருக்காரு. திருக்குறள் அவர் தான் முதல்ல டிரான்ஸ்லேட் பண்ணார். திருக்குறள் இந்த காலேஜில் தான் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணாங்க. இவர் மெட்ராஸ் கலெக்டராக இருந்தனால திருக்குறளுக்கு ஒரு தங்க காயின்லாம் போட்டார், இந்த ஜடாமுடியோடலாம். அது வரைக்கும் திருவள்ளுவர் எப்படி இருப்பார்னு தெரியாது. ஸோ திருவள்ளுவர் ஜடாமுடியோட ஒரு வெள்ளைக்காரன் தான் காயின் போட்டான். எல்லிஸ் வந்து இங்கே அவர் ஆரம்பித்த காலேஜ் இது. ஸோ இதில் வந்து வாத்தியார்லாம் இந்தியன்ஸு, படிக்கிற பசங்கள்லாம் வந்து பின்னால் காலத்தை கலெக்டராக போகிற வெள்ளைக்காரங்க. ஸோ அவங்க தான் வந்து தமிழ், தெலுங்கு, துளு, அரபிக், உருது எல்லாமே கற்றுக்குறாங்க. ஸோ எல்லிஸ் வந்து இங்கே அடிக்கடி வருவார். வரப்போ ஒரு நாளைக்கு அவர் ஸ்டாஃப் ரூமில் போகிறப்ப இந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம் வாத்தியார்கள்லாம் சேர்ந்து உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உருது வாத்தியார் தனியாக உட்காந்துருந்தான்னு பார்த்தோன்னே அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. இவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்து ஒருத்தர் கூட இன்னொருத்தரோட லாங்குவேஜ் தெரியாது, ஆனால் கொஞ்சம் கைகால் ஆட்டி ஒருத்தருக்கு புரியுது. இவங்க பேசுகிறது உருது பேசுகிறவனுக்கு புரியாது. ஸோ இந்த 2 லாங்குவேஜுமே வேறு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரெவிடியன் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ்க்கு விதை போட்டவர் எல்லிஸ் தான் போட்டார். ஸோ அந்த காலேஜ் தான் வச்சாங்க முதல்ல. பின்னால் காலேஜ் அந்த காலேஜை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கூட இந்த காலேஜ் ரோடு ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு. ஒரு திருக்குறள் ஹிஸ்ட்ரியோ, டிரெவிடியன் குரூப் லாங்குவேஜஸ் ஹிஸ்ட்ரியோ இந்த காலேஜ் ரோடுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. இந்த டிபிஐ கேம்பஸ்க்குள்ளே ஒரு லைப்ரரி இருக்குது, மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டின்னு. ஆசியாலே ஓல்டஸ்ட் லைப்ரரியாக தான் இந்த லெட்டிங் லைப்ரரி. இதில் வந்து 5 லட்சம் மேனுஸ்கிரிப்ட் வச்சு ஆரம்பித்தாங்க. நீ கொஞ்சம் இது குறைச்சி வந்துடுது. ரொம்ப பழைய காலத்து புஸ்தகம் இருக்குது. அவங்கள்ட்ட 4 புஸ்தகம் இருக்குது. சென்னையோட ஓல்டர் புஸ்தகம். சென்னை 1613 ஆரம்பித்தேன். இந்த புக்கெல்லாம் வந்து 1500s பப்ளிஷ் ஆன புக்கு 4 புக்கு வச்சுருக்காங்க அவங்க. ரொம்ப ஒரு வேல்யூபுளான புக் கலெக்ஷன். நிறைய சினிமா ஷூட்டிங்கில் வரும், வைரமான புக் ரேக் வரும், இந்த மௌனராகம் படத்துலலாம் வரும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைப்ரரி மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி. காலேஜ் ரோடில் முக்கியமான காலேஜ் வந்து விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ், ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் காலேஜஸ் இன் இந்தியா. மெட்ராஸ் செகண்ட் லேடிஸ் காலேஜ், குயின் மேரிஸ்க்கு அடுத்தது. இது வந்து அமெரிக்கரோட சப்போர்ட்டில் ஆரம்பித்த காலேஜ். இது பெரிய கூவம், ஒரு பக்கம் கூவம், ஒரு பக்கம் காலேஜ் ரோடு, பெரிய கேம்பஸ், மரங்கள், அப்படியே பச்சை பசேல் இருக்கும் காலேஜ். இட்ஸ் லேடிஸ் காலேஜ். இது முதல்ல வந்து டவுட்டன் ஹவுஸ்னு ஒரு பிரமாத வீடு இருந்துச்சு. முதல்ல வெள்ளைக்காரன் பங்களா இருந்துச்சு, இட்ஸ் கார்டன் ஹவுஸாக இருந்துச்சு. அதுக்கு முன்னால் இருக்க அந்த போர்ட்டிகோவே வந்து டபுள் ஹைட் இருக்கும், 30 அடி ஹைட் இருக்கும். அது பேர் யானை மேலே அந்த ஒரு சீட் வைப்பாங்க, அது பேர் ஹவுடான்னு பேர்.
ஸோ யானையில் இருக்கவங்களாம் அந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்குள்ள கீழே இறங்கி தான் பில்டிங்குள்ளே போகணும். இந்த பில்டிங்குள்ளே அதில் இறங்காமே போய் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அப்படியே இறங்கலாம். அந்த மாதிரி ஒரு எலிஃபென்ட் போர்ட்டிகோ வச்சு கட்டினாங்க. இதில் வந்து அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் எதுக்கு யூஸ் பண்ணான்னா, மாஜி அரசர்கள் இல்லாட்டி இவங்களோட சண்டா போட்டவங்கெல்லாம் இங்கே வந்து பிணை கைதியாக வைக்கிறதுக்காக பண்ணாங்க. அதில் முக்கியமானது மல்ஹர் ராவ்னு கைக்வாட். அவர் பரோடாவில் இந்தியாவில் பெரிய ராஜ்யங்களில் ஒன்று பரோடா ராஜாவாக இருந்தார். அவர் வந்து இந்த வெள்ளைக்கார ஏஜெண்ட்டை வந்து இந்த டைமண்ட் பவுடர், இந்த வைரத்தை பவுடர் பண்ணி ஒரு சர்பத்தில் ஊற்றி அவரை கொல்ல பார்த்தார். அதுக்காக அவரை வந்து மெட்ராஸுக்கு நாடு கடத்தினாங்க. கடைசி காலம் வரைக்கும் இங்கே தான் இருந்தார். மேலே ஒரு மங்கி ஹவுஸ்னு ஒன்று கட்டி அதுக்குள்ளே குரங்களை வச்சு விளையாண்டுக்குன்னு ஆத்தங்கரையிலேருந்து மெட்ராஸே செத்து போயிட்டார். பின்னால் காலத்தில் திப்பு சுல்தானோட 2 பசங்களும் பிணை கைதிகளாக வந்தப்போ இங்கே தான் தங்கினாங்க. அப்புறம் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. வெள்ளைக்காரன் சப்போர்ட்டில், அமெரிக்கா சப்போர்ட்டில் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க, ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வேர்ல்டு வார் 2ல் இதில் காலேஜில் பாதியை வந்து ஆர்மியை வந்து ரிக்வசிஷன் பண்ணிட்டாங்க, டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது என்ன இருக்குதுன்னு. அவர் பிற்காலத்தில் தான் தெரிஞ்சுது. நிறையா கிளாஸ் ரூமில் வந்து ஜப்பானியர் போர்க்கைதிகளை அடைச்சி வச்சுருந்தாங்களாம். இந்த பக்கம் காலேஜ் நடந்தது, இந்த பக்கம் சிறைச்சாலை மாதிரி இருந்துச்சு. டென்னிஸ் வந்து ஒரு பணக்கார விளையாட்டு அப்படின்னு தான் இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும். ஸ்பேஸோ எக்யூப்மெண்ட்டோ அது பொதுமக்கள்கிட்ட கொண்டு வந்தது நுங்கம்பாக்கம். 2005 வந்து SAF கேம்ஸ் நடந்தது, சவுத் ஏஷியன் ஃபெடரேஷன் கேம்ஸ் நடந்த உடனே ஒரு நல்ல டென்னிஸ் ஸ்டேடியம் கட்ட வேண்டியது, பொது வெளியில் கட்ட வேண்டியதுன்னு சொல்லிட்டு இங்கே நுங்கம்பாக்கம் ஏரியாவில் கட்டுறாங்க. நுங்கம்பாக்கம் ஏரியாவில் கட்டுறப்போ அது வந்து 6000 ஸ்பெக்டேட்டர், ஃப்ளட் லைட்ஸு, யார் வேணாலும் அந்த ஸ்டேடியம்ஸ் எல்லாம் வந்த உடனே பிற்காலத்தில் ரொம்ப பேர் பாமர மக்களும் டென்னிஸ் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. வேர்ல்டு சாம்பியன்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து விளையாண்டுருக்காங்க. ATP டூர்னமெண்ட், இந்தியா ATP டூர்னமெண்ட் ஒன்று வந்து இங்கே நடக்குது. அதே மாதிரி லியாண்டர் பேஸ், மகேஷ் பூபதி பல பெரிய வெற்றிகள் சாதனைகள் புரிந்த ஒரு ரிட்டையர் குழு, அவங்க முதல்ல சேர்ந்து விளையாண்டது இங்கே தான் விளையாண்டாங்க. பல தலைமுறைகளுக்கு தமிழ் சினிமாவில் காதல் மன்னன்னு சொன்னால் ஜெமினி கணேசன் தான். ஜெமினி கணேசன் வாழ்க்கை ஃபுல்லாக நுங்கம்பாக்கத்துலாம் வாழ்ந்தார். ஸ்டார்டட் லைஃப் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியாராக MCCயில் இருந்தார். அப்புறம் வந்து கேஸ்டிங் மேனேஜர், இந்த ஆக்ட்ரஸ் சூஸ் பண்ணுற மேனேஜராக ஜெமினியில் வேலை பார்த்தார். அதுக்காக தான் ஜெமினி கணேசன் பேர். ஸோ ஜெமினி வாசனோட ஜெமினி கணேசன் பின்னால் பாப்புலர் ஆகிட்டார். ஸோ ஜெமினி கணேசன் வந்து அங்கே இருந்துட்டு அப்புறம் மிஸ் மாலினின்னு RK நாராயணன் எழுதின கதை, அதுதான் பெயிண்டர் ஆஃப் சயின்ஸ்னு பின்னால் அவர் யூஸ் பண்ணார். இந்த படம் சரியாக போகலான்னு மிஸ் மாலினியில் ஒரு ரோல் நடித்தார். ஸோ இங்கே தான் இருந்தார். அவர் வந்து பலமுறை திருமணங்கள் செய்து கொண்டார். நடிகை ரேகாவோட அப்பா இவர் தான். நுங்கம்பாக்கத்தில் அவரோட வாரிசுகள்லாம் இன்னமும் நிறைய பெரிய டாக்டர்ஸாக ரொம்ப பேர் இருக்காங்க நுங்கம்பாக்கம் ஏரியாவில். ஒரு 50 வருஷ காலமாக ஒரு ஹீரோவோட ஃப்ரெண்டாக, ஒரு நெகட்டிவ் கேரக்டர் என்ன கொடுத்தாலும் நடிப்பார் ஜெமினி. ஸோ வெரி மல்டி ஃபேசட்டட் ஆக்டர். ஒரு இயக்குனர் சிகரம் பாலச்சந்திரே சொல்லுவார், இட்ஸ் அ டிலைட் ஃபார் த டைரக்டர். என்ன கொடுத்தாலும் பாலச்சந்திரோட ரொம்ப படங்களில் வந்து ஜெமினி இப்போ ஒரு MGR சிவாஜி வச்சு படம் எடுக்க முடியாத நிறையா பேர் ஜெமினியை வச்சு படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கடைசியில் கூட ரொம்ப ரீசெண்டாக கூட குணச்சந்திர வேடங்கள்லாம் நடிச்சுட்டு இருந்தார் ஜெமினி வாஸ் வந்து மெனி டைம்ஸ் மேரிட், நிறையா கல்யாணங்கள், அதனால தான் காதல் மன்னன்னு பேர் அவருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த பகுதி முழுசும் நிலமாக இருந்ததில்லை. இங்கே ஒரு பெரிய நீர்நிலை இருந்துச்சு. அந்த லேக் தான் அந்த காலத்தில் சிட்டிக்கு முக்கியமான வாட்டர் சோர்ஸ். ஆனால் சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த நீர்நிலை மெதுவாக நிரம்ப ஆரம்பிச்சது. இன்னைக்கு வள்ளுவர் கோட்டம் இருக்கிற பகுதி தான் அந்த ஏரியாவோட ஆழமான பகுதியாக இருந்துச்சு. 5.5 மைல்ஸ் லாங்காக இருந்த இவ்வளோ பெரிய ஏரி ஒரே நாளில் மூடலை, கொஞ்சம் கொஞ்சமாக மூடி மீதி பாட்டு இருந்துச்சு. நுங்கம்பாக்கத்தில் தான் கடைசியாக மூடினாங்க. எல்லா கழுதை தேஞ்சு கட்டணுமான மாதிரி கடைசியாக ஒரு 5.5 ஏக்கர்ஸ் ஒரே ஒரு இடம் மட்டும் நுங்கம்பாக்கத்தில் இருந்துச்சு. அங்கே வந்து ஏதாவது கவர்மெண்ட்டில் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு கருணாநிதி ஆட்சி திருவள்ளுவருக்கு ஏதாவது ஒரு மானுமெண்ட் கட்டணும்னு சொன்னாங்க. திருவள்ளுவர் காலத்தில் நீரின்றி இல்லை உலக அப்படிம்பார். அவருக்கே ஒரு வள்ளுவர் கோட்டம் கட்டுறதுன்னு சொல்லிட்டு அங்கே 5.5 ஏக்கர்ஸில் 1974 கருணாநிதி ஆரம்பிக்கிறாரு. கருணாநிதிக்கு ரொம்ப பிடிச்ச திருவாரூர் தேர், அவர் ஏரியாவில் இருக்க திருவாரூர் தேர் சிம்பிள், அது மாதிரி தேர் மாதிரி கட்டி நடுவில் வந்து வள்ளுவர் ஸ்டாச்சு வைக்கணும்னு பிளான் பண்ணிடுறாங்க. கணபதி ஸ்தபதி தான் பண்ணுறாரு. பின்னால் ஒரு பெரிய ஆடிட்டோரியம், நடுவில் பில்லர்ஸே இல்லாமல் ஒரு ஆடிட்டோரியம் கட்டலான்னு பார்க்குறாங்க. 2 ரோடு, வில்லேஜ் ரோடும் நுங்கம்பாக்கம் ரோடும் மீட் ஆகிற மாதிரி ஒரு இடத்துல அதே பிளான் திஸ். வள்ளுவர் கோட்டம் கட்டிக்கினே இருக்கப்பயே இந்திரா காந்தி அம்மையார் வந்து எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. எமர்ஜென்சிக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு சில தலைவர்கள், ஜெயிலுக்குள்ளே போகாத சில தலைவர்களில் கருணாநிதி ஒன்று. இந்திரா காந்திக்கு பயந்து ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் மாதிரி ஆட்கள்லாம் மெட்ராஸ் வந்து ஒழிச்சுக்கினாங்க. பீச்சில் பெரிய மீட்டிங் போட்டு எமர்ஜென்சி எதிர்த்து கருணாநிதி சப்போர்ட்டில் தான் 71 ஜெயித்தாங்க இந்திரா காந்தி. அதனால் ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு. ஸ்டாலின்லாம் பிடிச்சி உள்ளே வச்சா கூட கருணாநிதி அவங்க அரெஸ்டே பண்ணலை. வள்ளுவர் கோட்டம் கட்ட நெருங்கிக்கினே இருக்குது. எப்போது இடி விழுகும் தெரியல. கருணாநிதி நோஸ் பிரிட்டி வெல், அது முடிக்கிறதுக்குள்ளே நிச்சயம் வந்து ஆட்சி போயிடும்னு. அதே மாதிரி இவர் ஆட்சி போனதுக்கப்புறம் தான் திறக்கிறாங்க.
திறக்கிறதுக்கு அவருக்கு இன்வைட் கூட பண்ணுறதில்ல. ரொம்ப கோவப்படுவார். ரொம்ப நாள் பின்னால் காலத்தில் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லக்கூடிய 2-3 விஷயங்களில் வள்ளுவர் கோட்டம் இனாகரேஷன் என்னை கூப்பிடலை அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய பொசிஷன் போன அப்புறம் கூட சொல்லுவார். அப்புறம் அடுத்த வாட்டி அவர் ஜெயிச்சப்போ பதவி ஏற்கிறதே வள்ளுவர் கோட்டத்துக்கு அவர் ஷிஃப்ட் பண்ணார். இன்றைக்கி வள்ளுவர் கோட்டம் வந்து இஸ் பீன் ரீடன் ஃபுல்லி. வள்ளுவர் கோட்டம் முன்னால் ஒரு ஏரியா இருக்குது, அங்கே தான் வந்து ப்ரொட்டஸ்ட்டுக்காக கவர்மெண்ட் எதிர்ப்பு போராட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம். ஸோ அது எப்போவுமே அங்கே போலீஸ் நிற்கும், எப்போவுமே ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் யாராவது இருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நுங்கம்பாக்கம் ஒரு கம்ப்ளீட்டான அர்பன் ஈகோசிஸ்டம். வெள்ளைக்காரங்க கோட்டையிலேருந்து பெருமளவில் முதல்ல வந்து செட்டில் ஆனது நுங்கம்பாக்கத்தில் தான். இன்றைக்கும் நுங்கம்பாக்கம் வந்து இந்த நகரத்தோட ஹிருதயம். அதோட முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே நுங்கம்பாக்கத்தில் இருக்குது.